ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனல். இன்னைக்கு ஒரு ரீயூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மோஸ்ட்லி எந்த கடையிலுமே பிளாஸ்டிக் கவர் தரதில்ல, துணிப்பை தான் கொடுக்குறாங்க. அதுவும் நாங்கள் இந்த ஸ்வீட் வாங்கின கடையில் துணிப்பை கொடுத்தா நல்லா காட்டன், நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. நல்லா பியூர் காட்டன்ல நல்லா துணி திக்காவும் இருந்தது. சரி, இந்த பேக்க வேஸ்ட்டா தூக்கி போட வேணாம். இத நம்ம இட்லி துணியா நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க. என்னோட இட்லி தட்டோட அளவ வச்சு கரெக்ட்டா ரவுண்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. கரெக்ட்டா இருக்கு பாருங்க. அதில என்ன டிராயிங் பண்ணியிருக்குன்னா, எங்க பாப்பா துணி நல்லா சூப்பரா இருக்கு. நான் இதில எம்ப்ராய்டிங் போடுறேம்மா பேக்ல அப்படின்னு சொல்லி பென்சில்ல வரைஞ்சிட்டா, "இல்ல பாப்பா, இந்த துணி நல்ல துணியா இருக்கு. நான் வந்து இட்லி துணியா யூஸ் பண்ணிக்கிறேன். அதில எதுவும் டிராயிங்லாம் பண்ணாதன்ட்டு" மறுபடியும் நான் வாங்கி வச்சுட்டேன். அளவு வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி துணி யூஸ் பண்ண பிடிக்கலன்னா, ரேஷன் வேஸ்ட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் வேஸ்ட்டும் பிடிக்கலன்னா, கடையிலே காடா துணின்னு விக்குது. எங்க மாமியார்லாம் அந்த துணி தான் வாங்கிட்டு வந்து இட்லி துணி அளவுக்கு கட் பண்ணிட்டு, அதுவும் டைலர்ட்ட குடுத்து, அந்த சைடுலலாம் நூல் பிரிஞ்சுக்கிட்டே வருங்கிறதுக்காக, அந்த சைடுல அந்த கைப்பிடி அளவுலாம் தையல் போட்டு வாங்கிட்டு வருவாங்க. காடா துணின்னே விக்குது. 1/2 மீட்டர் நீங்க வாங்குனா போதும். உங்க இட்லி தட்டு அளவுக்கு கட் பண்ணிட்டு, டைலர்ட்ட குடுத்தீங்கன்னா, சுத்தி தையல் விட்டு, அந்த கைப்பிடி அளவுக்கும் தையல் விட்டு குடுத்துருவாங்க. நூல் பிரிஞ்சு வராத இருக்கும். இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி பைய வேஸ்ட்டா தூக்கி போடாதீங்க. அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த மஞ்ச பையுமே நம்ம அவ்வளவா யாரும் யூஸ் பண்றதில்ல. ஆனா நெறைய ரீயூஸ்க்கு இந்த மஞ்ச பைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜில கேரி பேக் யூஸ் பண்ணி காய்கறிகள் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாரி காட்டன் பேக்க நீங்க யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்க. காய்கறிகள் ரொம்ப நாள் வீணாகாது. அப்படியே இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அந்த காலத்துல எங்க பாட்டி, எங்க அம்மா எல்லாமே இந்த மஞ்ச பையில தான் பட்டு புடவ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். அந்த ஜருகெல்லாம் கருத்தே போகாது. டேமேஜும் ஆகாது. அப்படியே இருக்கும். கேரி பேக்ல மடிச்சு வைக்காதீங்க. புடவ சீக்கிரம் வேஸ்ட் ஆயிடும். இந்த மாரி மஞ்ச பையில நீங்க தனித்தனியா பட்டு புடவ ஒரு ஒரு புடவைக்கும் ஒரு மஞ்ச பை போட்டு தனியா ஆர்கனைஸ் பண்ணி வச்சீங்கன்னா, புடவ ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். அந்த ஜருகெல்லாம் எந்த டேமேஜுமே ஆகாதுன்னு சொன்னாங்க. சரி, இந்த ஐடியாவுமே நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஐடியா. இது வந்து 5 கிலோ கோதுமை மாவு வாங்கின பை தான். இத வேஸ்ட்டா நம்ம தூக்கி போடாத நெறைய ரியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ல நீங்க மறுபடியும் நீங்க கோதுமை மாவு வீட்ல அரைக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, வண்டு, புழு எதுவுமே வராது. இந்த பேக்க தூக்கி போட்றாதீங்க. மறுபடியும் நீங்க கோதுமை மாவு அரைச்சீங்கன்னா கூட இதுலயே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன் செல்ஃப்க்குலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் செல்ஃபு நெறைய அழுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி பேப்பர நீங்க காசு போட்டு வாங்குறதுக்கு இந்த மாரி பாருங்க. திருப்பி போட்டீங்கன்னா, ஒயிட் கலர்ல நல்லா நீட்டா இருக்கும். செல்ஃப்ல போட்டுக்கலாம். வேணுங்கும்போது எடுத்து கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் கூட நீங்க ரீயூஸா யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டுலாம் வைக்கிற அந்த பேஸ்கெட்ல அடியில நீங்க போட்டீங்கன்னா, அந்த தோல்லாம் கீழ கொட்டாத இருக்கிறதுக்கு கட் பண்ணி, அந்த மாரி கூட நீங்க ரீயூஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. எங்க பாப்பாவோட புக்குக்கு அட்டையா ஒயிட் சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சேஃபா ரொம்ப நாள் 2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். வேஸ்ட்டா கிழியாது. உங்களுக்கு ஒயிட் சைடு வேணும்னா, உள் பக்கமாவும் அட்டை போட்டுக்கலாம். வெளி பக்கமாவும் அட்டை போட்டுக்கலாம். வேஸ்ட்டா தூக்கி போடாத இந்த மாரி கூட நீங்க பிள்ளைங்களுக்கு அட்டை போட்டு குடுக்கலாம். ஒயிட் சைடு போட்டிங்கன்னா, நல்லா பார்க்க இன்னும் நல்லா நீட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இத வந்து நீங்க கட் பண்ணிட்டு மாடியில ஏதாவது நீங்க காய வைக்கணும். மிளகாய், உளுந்து இந்த மாரி பருப்பு வகைகள்லாம் காய வைக்கிறதுக்கு கூட கட் பண்ணிட்டு காய வைக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க பேக்கா வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நான் மிளகாய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாரி ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டா தூக்கி போடாத இந்த மாரி ரீயூஸா பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுவுமே காட்டன் பேக் தான். நல்லா பெரிய பேக்கா இருக்கு. சின்ன பேக்னா காய்கறிக்கலாம் ஸ்டோர் பண்ண கூட ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பேக்கா இருக்கு. இத ஏன் வேஸ்ட்டா கட் பண்ணி வேஸ்ட்டா ஆக்காத எப்படி ரீயூஸா யூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற பேக் எல்லாம் உங்ககிட்ட எத்தன பேக் இருக்கோ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது ஊருக்கு போம்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி பேக்லாம் எங்கேயாவது மாட்டி விட்டீங்கன்னா, இடம் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். இந்த மாரி பேக்ல நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அப்படியே இருக்கும். நமக்கு எந்த பேக் தேவையோ போம்போது எடுத்துக்கலாம். இந்த மாரி பேக்க ரோல் பண்ணிட்டு கூட நீங்க ஜடைக்கு போடுற பேண்ட் இருந்துனா கூட போட்டு விட்டுட்டு, பேக்ல ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் இடம் நல்லா சேவ் ஆகும். 5 பேக், 6 பேக் வரைக்குமே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க பார்க்கவும் நல்லா நீட்டா இருக்கும். இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க செல்ஃப்ல வச்சுக்கலாம். இப்போ உங்க பசங்களோட ஜமிக்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் செல்ஃப்ல எல்லா ட்ரெஸ் கூட மடிச்சு வச்சீங்கன்னா, அந்த ஜமிக்கிலாம் டேமேஜ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி தனி தனி பேக்ல நீங்க மடிச்சு கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெறைய ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்க சாரி மடிச்சு வைக்கிறதுக்கு நல்லா ஜமிக்கி வச்ச சாரீலாம் மடிச்சு வைக்கிறது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது நல்லா பெரிய பேக்கா இருக்கறனால 4 மடிப்பா நான் மடிச்சுட்டேன். சின்ன பேக்கா இருந்தா நீங்க 2 மடிப்பு மடிச்சாவே போதும். வீட்ல இருக்கிற பொருள வச்சே நமக்கு தேவையான ஆர்கனைசரை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். வேஸ்ட்டா தூக்கி போடாத இந்த மாரி வேஸ்ட்டா இருக்கிற பொருள வச்சு நம்ம நெறைய ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4 மடிப்பா மடிச்சுட்டு 2 சைடு மட்டும் நம்ம ஸ்டாப்லர் பின்னு போட்டா போதும். 1 சைடு ஓப்பனா இருக்கும். ஒரு சைடு மடிப்பு வந்துரும். அதனால 2 சைடு மட்டும் நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு பாருங்க. இது ஒரு பேக் மாரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. எத்தன ரேக் வருது பாருங்க. 5, 6 ரேக் வரைக்கும் வருது. முக்கியமான ரேஷன் கார்டு, பால் கார்டு, சிலிண்டர் கார்டு இந்த மாரி கூட நீங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். செயின், தோடு இந்த மாரி கூட நீங்க புதுசா வாங்கிட்டு வந்து அந்த அட்டையோட அப்படியே உள்ளுக்கு வச்சு ஆர்கனைஸ் பண்றதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க 6 ரேக் வரைக்கும் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுவுமே நல்லா பெரிய பேக் தான். இத சைட்லலாம் கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் மட்டும் நான் எடுக்க போறேன். பேக்குங்கிறதுனால 2 பீஸ் வரும். அத சைட்லலாம் ஜாயிண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து இத என்ன யூஸ் பண்றேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்ப ஆன்லைன்ல ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னு கவர்லாம் நெறைய ரேட்ல நெறைய மாடல்ல விக்குது. அது மாரிலாம் காசு போட்டு வாங்காத நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு எப்படி சாரி ஆர்கனைசர் தான் இப்ப நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேரி பேக்கும் நல்லா திக்கா, நல்லா குவாலிட்டியா இருக்கு. அதனால கேரி பேக்க 2 மடிப்பாவே வச்சிருக்கேன் அப்படியே. வச்சுட்டு இந்த சைடுல பாருங்க இந்த மாரி மடிச்சு நீங்க கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஸ்டாப்லர் தான் போட்டு காட்டுறேன் பாருங்க. நீங்க சைடுல குளுகன் வச்சு கூட ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்க பசங்களோட ஜமிக்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் இந்த மாரி நீங்க ரெடி பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ்க்கும் ஒரு ரேக் ரெடி பண்ணிட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஜமிக்கெல்லாம் வேஸ்ட் ஆகாது. புதுசா அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஆன்லைன்ல காசு போட்டு நம்ம வாங்கவே தேவையில்ல. இந்த கேரி பேக்ல 2 பிரிவு வர மாரி இருக்கு பாருங்க. கீழ சாரி, மேல ஜாக்கெட் அந்த மாரி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்த்தாவே தெரியும் பாருங்க. இப்ப சாரி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சாரி வச்சுட்டேன். இதுக்கு மேல வந்து இப்ப ஜாக்கெட். இன்னொரு பிரிவுல ஜாக்கெட் வைக்கிறேன் பாருங்க. இந்த மாரி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி 4, 5 கேரி பேக் ரெடி பண்ணி வச்சுடுங்க. பட்டு சாரிலாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஆன்லைன்ல அதிக காசு கொடுத்து வாங்காத நம்ம வீட்ல இருக்கும்போது இந்த மாரிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சாரி நீங்க இந்த மாரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. செலவே இல்லாத எப்படியெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் ரெடி பண்றதுன்னு நெறைய வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஐடியா 25 உள்ள ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிச்சன் டிப்ஸ் 25ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் தரேன் பாருங்க. சம்மர் காலத்துல ஃபேன்லயே நம்ம 2 வாட்டர் பாட்டில்ல ஐஸ் கட்டி போட்டு மினி ஏர் கூலர் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்ப பாருங்க இத நான் கட் பண்ணிட்டேன். ஒன் சைடு கட் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. இதையுமே நீங்க கிச்சன்ல செல்ஃப்க்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி பேக் வரத்தையும் நல்ல பெரிய பேக்கா இருந்தா கிச்சனுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டுலாம் போடுற கூடைக்கு, ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற கூடைக்குலாம் இந்த மாரி நீங்க கட் பண்ணி அந்த அகலத்துக்கு கரெக்ட்டா அந்த பேஸ்கெட் அகலத்துக்கு அளவு அளந்து கட் பண்ணி நீங்க போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டா தூக்கி போடாதீங்க. இப்ப வந்து நான் ஒரு அட்டை போட்டு தான் காட்ட போறேன் நோட்டுக்கு. இந்த ஷீட்ல வந்து கடையோட பேர் எழுதியிருக்கு. அதனால எனக்கு இந்த ஷீட் வேணான்னா, இதோட பின் சைடு இருக்கிற அடுத்த ஷீட்ட நீங்க எடுத்து கூட போட்டுக்கலாம். ஏன்னா, ஒரு நாள் எங்க பாப்பா இன்னைக்கு எங்க மிஸ் அட்டை போட்டுட்டு வந்தே ஆகணும்னாங்க. அட்டை போட்டே ஆகணும். போற நேரத்துல ரொம்ப கம்பல் பண்ணா, அட்டை போட்டா தான் போவேன்னு. அந்த மாரி எமர்ஜென்சிக்கு ஒரு நாள் நான் அந்த மாரி அட்டை போட்டு குடுத்தேன். இதுவுமே நல்ல ஐடியாவா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பமானா போட்டுக்கலாம். இல்லன்னா ப்ரவுன் ஷீட் கூட வாங்கி போட்டுக்கலாம். ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா புடிச்சிருந்தா ரெடி பண்ணுங்க. இல்லன்னா விட்டுறலாம். கட்டப்பை வந்து இது வந்து வண்டியில மாட்டி மாட்டி அந்த வண்டியில இருக்கிற கிரீஸ் ஒட்டுனதுனால பிளாக்கா இருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. பழைய பேக் ஆயிடுச்சு. இந்த பழைய பேக்க நம்ம தூக்கி போடாத எப்படி இதையுமே நம்ம ரியூஸா பண்ணலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த சைடுல இருக்கிற 2 சைட்லயும் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பகுதிய நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். ஓப்பன் வர மாரி 2 சைட்லயும் நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். வண்டியில மாட்டுனதுனால இந்த பை வந்து அழுக்குப்பட்டு இந்த மாரி இருக்குது. நான் வந்து ஒரு ஐடியாக்காக சரி இந்த பைய தூக்கி போடாத ஒரு ரீயூஸா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே இந்த டிப்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த மாரி மடிச்சு கூட நீங்க உள்ள வச்சுக்கலாம். இல்லன்னா கட் பண்ணி கூட நீங்க தனியா எடுத்துறலாம். இந்த மாரி உள் சைடா மடிச்சும் வச்சுக்கலாம்.
கார்ட்போர்டு அட்டை இருந்தால் கூட நீங்கள் அடியில் கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வாங்க, ஆனால் நான் இன்னைக்கு வந்து இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பழைய பையை தூக்கி போடாத இதுவே ஒரு ஆர்கனைசராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நீங்கள் உள் சைடு மடித்து வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேணான்னு கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணிடுறேன். அடியில் கார்ட்போர்டு அட்டை வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் இருக்கிற கிரீஸ் ஒட்டுனதுனால பிளாக்காக இருக்குது. மற்றபடி பை வந்து புது பை தான். வண்டியில் மாட்டி மாட்டி சைடில் அந்த மாதிரி ஒட்டிடுச்சு. 20-30 கட்டைப்பை வரைக்குமே இந்த ஒரே பேக்கில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப்லலாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக இடம் தேவைப்படும். ஒரே பையில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போகும்போது எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டைப்பையை இந்த மாதிரி நல்லா ரோலாக சுருட்டிட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்குல்ல, ஜடைக்கு யூஸ் பண்ணுற பேண்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வளையல் கூட நீங்கள் இந்த கட்டைப்பைக்குள்ளே சுருட்டி வச்சுட்டு பை வந்து விரிஞ்சு வராத இந்த மாதிரி நல்லா ரோலாக சுருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், 2 பக்கமும் ஓப்பனாக இருக்குது. எந்த சைடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 20 பேக் வரைக்கும் இதுமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். கதவுக்கு பின்னாடி மாட்டிக்கலாம், இல்லை ஜன்னலில் மாட்டி விடலாம். நீங்கள் ஒரு ஓரமாக மாட்டி விட்டுட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து இதை ஜன்னலில் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். ஒரு எஸ்ஹூக்கில் கூட நீங்கள் மாட்டி விடலாம், இல்லை கயிறில் கூட கட்டி நீங்கள் தொங்க விடலாம். இந்த மாதிரி ஜன்னலில் ஓரமாக, கதவுல ஓரமாக பின் சைடு இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். நான் பாருங்கள் ஜன்னலில் இருக்கிற கைப்பிடியில் தான் எஸ்ஹூக்கு மாட்டிட்டு அப்படியே மாட்டின கட்டைப்பையை, இந்த கட்டைப்பை குச்சி வந்து அந்த எஸ்ஹூக்குக்கு கரெக்டாக வரல. ஒரு குச்சி தான் மாட்ட முடியுது, ஒரு குச்சி மாட்ட முடியல. அதனால ஒரு டேக் யூஸ் பண்ணி நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள். டைரெக்டாக உங்களால் கட்டைப்பை குச்சி எஸ்ஹூக்கில் மாட்ட முடியலன்னா ஒரு கயிறு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி கூட அதில் மாட்டிக்கலாம். நான் அப்படி தான் இன்றைக்கி டேக் ஒன்று போட்டு மாட்டி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் சைடில் ஓப்பன் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். தேவையான போது எந்த சைடு வேணால் 2 சைடுமே ஓப்பன் இருக்கிறதுனால எந்த சைடு வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீட்டாகவும் இருக்கும். கதவுக்கு பின்னாடிலாம் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இடமும் சேவ் ஆகும். இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.